வெல்கம் டு சாந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி 6th 7th பொருளியல் பகுதியை முடிச்சிட்டோம். இன்னைக்கு 8ஆம் வகுப்பு பொருளியல் பகுதியிலிருந்து நம்ம முதல் பாடத்தை பார்க்க போறோம். ஸோ முதல் பாடம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். சரியா? ஸோ பணம்ன்றது சாதாரணமா உடனே வந்துட போறது இல்லை. நம்ம ஓவரால ஒரு அவுட்லைன் பார்த்து அப்படியே உள்ள சுத்திட்டு போயிடலாம். ஸோ பணம்ன்றது ஒரே நாள்லயோ ஒரு இரவுலையோ மாற்றம் அடைந்தது கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த நம்ம பரிணாம வளர்ச்சி மாதிரி பணத்தோட வளர்ச்சி என்னஞ்சிட்டு இருக்கு, படிப்படியாக தான் உயர்ந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சங்க காலத்துக்கு முன்பெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்ன இது கோட்டர் சிஸ்டம், பண்ட மாற்று முறை தான் நடைமுறையில இருந்துச்சு. சரிங்களா? பண்ட மாற்று முறை வேணா ஒன்றும் இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், இன்னொரு நபர்கிட்ட ஒரு பொருள் இருக்கும். இப்போ என்னட்ட உப்பு இருக்குன்னு வச்சுக்கிறோமே, இன்னொருத்தங்கள்ட்ட துணி இருக்கு, ஸோ இன்னொருத்தங்கள்ட்ட அரிசி இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு நபர்ட்டையும் ஒரு பொருள் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன், எனக்கு என்ன தேவையோ நான் அதை என்ன செய்யணும், அவர்கிட்ட கொடுத்து வாங்கணும். ஆனா அவருக்கு என்ன செய்யணும், எனக்கிட்ட இருக்க பொருள் தேவைப்படுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாதான் என்ன செய்ய முடியும், வணிகம் பண்ட மாற்று முறையின்படி நடைபெற முடியும். ஆனா அந்த காலகட்டத்தில் எனக்கு தேவையான பொருள் அவங்கள்ட்ட இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தேவையான பொருள் வேற யார்கிட்ட இருக்கலாம். ஸோ 2 பேரும் ஒத்து போய் நடந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பண்ட மாற்று முறையே நடைபெறும். ஸோ இந்த மாதிரி பண்ட மாற்று முறையில இருந்த சிக்கல்களை எல்லாமே களைகிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொதுவாக எல்லா நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு பொருள் இருக்கணும். அப்படி மாறினதான் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பணமா மாறுச்சு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட கிமு 9ஆம் நூற்றாண்டு முன்னாடியே என்ன செஞ்சிருக்கோம், இந்தியாவில் தங்கம், வெள்ளி, ஸோ இந்த மாதிரி உலோக பணங்கள்லாம் நடைமுறையில் இருந்திருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம எல்லா நாட்டை விட முன்னாடியே என்ன செஞ்சிருக்கோம், பணத்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத சங்க காலத்தில் முன்னாடியே என்ன சொல்லியிருக்காங்க, அர்த்தசாஸ்திரம். ஸோ அந்த மாதிரி நூல்களை படிச்சு பார்த்தோம்னா என்னென்ன முறைகள்லாம் நடைமுறையில் இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக சங்க காலத்துக்கு முன்பு, சங்க காலம் வரைக்கும் என்னதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பண்ட மாற்று நடைமுறை தான் நடைமுறையில் இருந்துச்சு. ஸோ அதுல என்ன அப்படின்னா, சில தீமைகள் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ என்கிட்ட இருக்க பொருள் நான் இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்கிட்ட இருக்க பொருள் தேவையா இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன வரையும் வணிகம் நடைபெறும். அப்படி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, வணிகம் நடைபெற முடியாது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே களைகிறதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு பணம் அப்படின்ற ஒரு குறியீடை ஏற்படுத்தினாங்க. அது எல்லா நாட்டு மக்களோடய என்ன செஞ்சிடணும், ஒரு பொதுவான ஒரு அமைதியா வணிகம் நடைபெறணும். அதே மாதிரி எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிறதா என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பணம். சரிங்களா? ஸோ அது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம இந்த போக இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சேமிப்புன்றது ஒண்ணு இல்லை. இப்போ நம்மளுடைய வருமானம் வந்து இப்போ ஒரு 1000 ரூபா வருது அப்படின்னா, அதுல ஒரு நாளைக்கு ஒரு 800 ரூபா செலவு பண்றோம், மீதி என்ன செய்வோம், சேமிப்பா வைப்போம். ஸோ சேமிப்புன்றது இந்த பண்ட மாற்று முறையில இருக்கும்போது என்ன செய்ய முடியாது, சேமிப்புன்றதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அங்க வந்து என்னது பொருளாதான் வச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து என்னது, நம்மளோட தேவை இப்போ 1000 ரூபா பணம் நம்ம கையில இருக்கு அப்படின்னா 800 ரூபா செலவு பண்றோம், மீதி அமௌண்ட் அது 200 ரூபா காகித பணமா இருக்கு, அது வங்கியிலேயோ அல்லது வேற எந்த இடத்துலயோ என்ன செய்யறோம், நம்ம ஒரு சேவிங்ஸா பண்ணி வைக்கிறோம். சேமிப்புன்றது என்னது, நாளைய செலவுகளுக்கு நம்ம சேமிப்பு வைக்கிறது. நாளைய தலைமுறைகளா இருக்கலாம், இல்ல அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனா இருக்கலாம், இல்ல நமக்கு அடுத்து வரக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல நாமளே அடுத்தடுத்து செலவுகளுக்கு என்ன செய்ய முடியும், நமக்கு அடுத்த ஒரு நாள் வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம சேமித்து வச்சிருந்த பணத்தை என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சேமிப்புன்றது ஒண்ணு இல்ல, நம்மளுடைய வரக்கூடிய வருமானத்துல செலவு போக மீதி தொகை இருக்கிறது தான் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சேமிப்பு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து முதலீடு. ஸோ முதலீடுன்றது ஒண்ணு இல்ல. ஸோ முதலீடை பொறுத்தளவு இப்போ ஒரு நம்ம எப்பயுமே என்னது அப்படின்னா, ஒரு தொழிலாகலாம், இல்ல வேற ஒரு வியாபாரம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஆரம்பிக்க போறோம், இல்ல கம்பெனி ஆரம்பிக்க போறோம், அந்த மாதிரி அப்படின்னா முதல்ல என்ன வேணும், ஒரு பிளேஸ் வேணும், அதுக்கப்புறம் அதை பில்டிங் ஆக்கணும், அதுக்கப்புறம் தேவையான மெஷினரிஸ் வாங்கணும். இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆரம்பமா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் முதலீடு. ஸோ முன்னாடியே என்ன செய்யணும், பணத்தை எல்லாமே சேர்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சரிங் ஆகும். மேனுஃபேக்சரிங் ஆகி தான் என்ன செய்வோம், பொருட்களை சேல் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம போட்ட முதலீடு எடுக்க முடியும். முதலீடுக்கு அப்புறம் என்ன, ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ முதலீடுன்றது ஒரு தொழிலை தொடங்குவதற்கு ஆரம்பமாக ஒரு தொகை என்ன செய்யும், செலவழிக்கப்படும். ஸோ அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலீடு. சரிங்களா? ஸோ இதை பத்தி தான் இந்த பாடத்துல ஃபுல்லாவே நம்ம படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே நல்ல ஒரு பாயிண்டா அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை என்ன செய்யும், அறிவாற்றலை அளிக்கும். ஸோ அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும். ஸோ அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இவர் வந்து நம்மளோட இந்தியாவோட ஒரு சயின்டிஸ்ட். அப்புறம் டிஆர்டிஓ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு மிக உயர்ந்த நபர். ஸோ அவரோட இதுதான் இந்த வாசகம். ஸோ இந்த வாசகம் கொடுத்து கூட இது யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து அப்படின்னா அறிமுகம். ஸோ ஒண்ணு இல்ல, பணம் வந்து ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு. அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு இது என்னது, தேவை. சரிங்களா? ஸோ மதிப்புமிக்க பண்டங்களையும் பணிகளையும் மதிப்பிடவும், செல்வத்தை சேமித்து வைத்து எதிர்கால வாணிபத்திற்கு பயன்படுத்த வழிவகுக்குது என்னது அப்படின்னு பார்த்தா பணம். சரிங்களா? ஸோ பணம்ன்றது என்னது அப்படின்னா, இங்கதான் நமக்கு பாயிண்ட் ஆரம்பிக்கும். பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்களை வாங்கும் போது அவற்றிற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் என்ன செய்யலாம், பணம் என்று சொல்லலாம். நான் இதைதான் சொன்னேன். ஸோ எல்லா நாட்டு மக்களும் பொதுவா நடைமுறையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதா என்னது பார்த்தோம் அப்படின்னா
பணம். ஸோ அதுதான் இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையா இருக்கலாம். இப்ப நம்ம ரூபாய் யூஸ் பண்றோம், அமெரிக்கா எடுத்துட்டோம் டாலர். ஆனா என்ன, அங்க ₹1 நம்மளோட நாட்டு மதிப்பு என்னவோ அந்த மாதிரி அமௌண்ட் என்ன செய்யணும், அங்க கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ எல்லா நடைமுறையிலையும் பொதுவா எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பணம். ஸோ அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட்சன். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டின். பொது ஏற்புத்தன்மையுடைய அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அவற்றுக்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் என்ன செய்யலாம், பணம் என்று கூறலாம். சரிங்களா? சோ பணத்தின் பரிணாம வளர்ச்சி முன்னாடியே சொன்னேன். பணம் என்ற வார்த்தை எங்க இருந்து பெற்றுச்சு அப்படின்னா இது கொஸ்டின். சரிங்களா? ரோம் வார்த்தையான மொனோட்டோ ஜூனோ. சோ இந்த வார்த்தையில இருந்து தான் பெறப்பட்டது. சரிங்களா? சோ ரோம் வார்த்தை மொனோட்டோ ஜூனோவில இருந்து பெறப்பட்டது. ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணமாகும். சோ இந்தியாவை பொறுத்தவரை நம்ம என்ன செய்யறோம், ரூபாய் அப்படிங்கிற ஒரு சிம்பலை நம்ம பயன்படுத்துறோம். சிம்பல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. சோ இந்த மாதிரி போட்டு வச்சிருப்போம். சரிங்களா? இது வந்து எதுல இருந்து எடுத்துப்போம் அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை. சோ நம்மளுடைய ரூபாய் அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படின்றதுல இருந்தா எடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ நம்ம முன்னாடியே சொன்னேன், தங்க நாணயம் யூஸ் பண்ணிருப்போம், வெள்ளி நாணயம் யூஸ் பண்ணிருப்போம், செப்பு நாணயங்கள் யூஸ் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கால படிப்படியா வளர்ச்சி அடைந்தா இப்ப காகித பணத்துல வந்து நாம நிக்கிறோம். சரிங்களா? இந்த பரிணாம வளர்ச்சி ஒரே நாள்ல ஏற்படல, கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் ஆச்சு. சரிங்களா? சோ பண்ட மாற்று முறை ஃபர்ஸ்ட் இருந்தது என்னது அப்படின்னா பண்ட மாற்று முறை போர்ட்டர் சிஸ்டம். அதாவது என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், இன்னொரு நபர்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், இன்னொரு நபர் வேற வேற நபர்கள்ட்ட வேற வேற பொருட்கள் இருக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அந்த பொருளை அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம மாத்திக்கலாம். ஆனா அவங்களுக்கும் நம்ம கிட்ட இருக்க பொருள் என்னவா இருக்கும், தேவையா இருக்கணும். இதனாலதான் பண்ட மாற்று முறையில ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்கு. சரிங்களா? பொது ஏற்பு தன்மைன்றது என்கிட்ட இருக்க பொருள் வேற ஒரு ஆளுக்கு தேவைப்படணும், அவர்கிட்ட இருக்க பொருள் எனக்கு தேவைப்படணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வணிகம் நடைபெற முடியும். சோ இப்படிதான் பண்ட மாற்று முறை ஆரம்பிச்சாங்க. ஆனா பண்ட மாற்று முறையில் நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அதனாலதான் அதுக்கடுத்து பொதுவா ஏற்புத்தன்மையுடைய ஒரு எல்லாரும் அறிந்து அவங்க யூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்ததா என்னது அப்படின்னா பணம் அப்படின்ற ஒரு பொதுவான மனத்துக்கு மாறணும். சரிங்களா? சோ பண்டைய காலத்தில் பணம் பயன்படுத்தாமல் பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் நடைபெறுவதை பண்டமாற்று முறை என்றனர். பண்டமாற்று முறை ஒரு பழைய பரிமாற்ற முறையாகும். பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இந்த முறை என்னது பல நூற்றாண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து மக்கள் பண்டங்கள் மற்றும் பணிகளை மற்றொரு பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். பண்டமாற்று பொருட்களின் மதிப்பு பற்றி மற்ற குழுக்களுடன் விவாதம் செய்தனர். பண்டமாற்று செயலில் பணத்தின் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது ஒரு நன்மையாகும். சரிங்களா? சோ அப்ப பண்டமாற்று முறையை பொறுத்தவரை என்னது அப்படின்னா பணம்ன்றது இல்ல, பொருளுக்கு பொருள் என்னது இன்டர்சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சோ பண்டைய காலத்துல நடைபெற்ற இந்த இதுதான் பண்டமாற்று முறைக்கான டயக்ராம். சரிங்களா? சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா பண்டமாற்று முறையில சில குறைபாடுகள் இருந்துச்சு. அதாவது இருமுக தேவை பொருத்தமின்மை. சோ இது கொஸ்டின். சரிங்களா? இதுவுமே கூற்றா கொடுத்து இதுல எது கரெக்ட் எது தவறு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. சரிங்களா? சோ இருமுக தேவை பொருத்தமின்மை. இருமுக தேவை பொருத்தம்னா என்கிட்ட இருக்க பொருளை எனக்கு எதிரில் இருக்கவங்களும் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட இருக்க பொருள் எனக்கு தேவைப்படணும், என்கிட்ட இருக்க பொருள் அவங்களுக்கு தேவைப்படணும். சோ அந்த மாதிரி இருந்தா தான் வணிகம் நடைபெறும். அப்போ சப்போஸ் அவங்களுக்கு அது தேவையில்லாம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னது கான்ட்ரவர்சி ஏற்படும். சரிங்களா? சோ அந்த மாதிரி வணிகம் அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருமுக தேவை பொருத்தமின்மை. ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருந்தால் மட்டும் தான் நடைபெறும், இல்லை அப்படின்னா நடை பெறாது. அது பொதுவான மதிப்பின் அளவுகோல். சரிங்களா? இப்ப என்கிட்ட 1 கிலோ உப்புக்கு நான் 1 கிலோ பருத்தி துணியை கேட்டேன் அப்படின்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? உப்போட விலை என்னது கம்மி. சோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் என்னது ஆச்சு அப்படின்னா அதுவுமே வந்து இந்த பண்டமாற்று முறையில ஒரு பெரிய சிக்கலா இருந்துச்சு. அடுத்து பொருட்களின் பகுபடாமை. சோ பொருள் எல்லா பொருளையுமே சமமாதம் பார்த்துருக்காங்க, எந்த பொருளையும் பிரிச்சு பிரிச்சு என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அடுத்து செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள். சோ இப்ப நம்ம பணமா நினைச்ச அக்கௌண்ட்லயோ இல்ல வீட்லயோ டப்பாக்குலயோ இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சாங்க, அம்மா எல்லாரும் போட்டு சேமிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இவ முன்னாடி அப்படி பொருள் என்ன செய்ய முடியாது, சேமிச்சு வைக்க முடியாது. அதுலயும் சிரமங்கள் இருந்துச்சு. சோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இதுவுமே கொஸ்டினா டிஎன்பிசில கேட்டுருக்காங்க. சரிங்களா? சோ அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா பணத்தின் பரிணாம வளர்ச்சியின் பல நிலைகள் பின்வருமாறு. சோ நான் முன்னாடியே சொன்னேன், தங்கம், வெள்ளி, செம்பு, சோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் என்ன செஞ்சாங்க, பணம் வந்து உலோக பணம், காகித பணம், சோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. சரிங்களா? கடன் பணம், நிகர் பணம் போன்றவைகள் சமீப கால பணத்தின் வடிவங்கள் ஆகும். சோ இது எல்லாமே முன்னாடி எல்லாம் இது யூஸ் பண்ணாங்க. சரியா? அதே மாதிரி இந்த ரெண்டுமே முன்பு உள்ளது. பண்ட பணமா இருக்கலாம், பண்ட மாற்று பரிமுறை மூலமா இருந்தது. உலோக பணம்ன்றது தங்கம், வெள்ளி, செப்பு, சோ இந்த மாதிரி யூஸ் பண்றது. நவீன காலத்துல என்னவா மாறுச்சு அப்படின்னா காகித பணமாகவும் கடன் பணம். சோ ஒரு வங்கியில நம்ம கடன் வாங்குறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம், அந்த நிலையை குறிக்கிறது. அடுத்து பணம் போன்றவைகள் சமீப கால பணத்தின் வடிவங்கள் ஆகும். காலம், இடம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பணம் பல நிலைகளில் உருவானது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பண்ட பணம். சோ பண்ட பணம்ன்றது ஒண்ணும் இல்ல, பண்ட மாற்று முறையில யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கும் இல்லையா? சோ அதை வந்து ஒரு பொதுவான அளவுகோலா வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா வியாபாரம் பண்ணினாங்க. சோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்ட பணம் அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா ரோமம், தோல். சரிங்களா? சோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உப்பு, சோ இந்த மாதிரி எல்லா பொருளையுமே வச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? சோ உப்பு, சோ இந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்துருப்பாங்க. பொதுவான விஷயமா என்னது, தோல், உப்பு, அப்புறம் துணி, சோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வச்சிருக்கதான் என்னது அப்படின்னா பண்ட பணம். அதாவது ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை மாத்துறது தான் என்னது அப்படின்னா
பண்டப்பணம். ஸோ இது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலோக பணத்தின் வரலாறு, ஜென்ரலா பணத்தின் வரலாறு, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம உலோக பணம் பார்க்கலாம். ஸோ உலோக பணத்தின் வரலாறு எப்படி மாறுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கிமு 8ஆம் நூற்றாண்டில் பண்டைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஹெரடோட்டஸ். ஸோ இவர் தான் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா லிடியாவின் பேரரசர், சரிங்களா? ஸோ அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அவர் யூஸ் பண்ண உலோக பணத்தை வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஹெரடோட்டஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா கிமு 8ஆம் நூற்றாண்டில், சரியா, பொது ஆண்டுக்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 8ஆம் நூற்றாண்டுல. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்தியாவில் தங்கம், வெள்ளி, செப்பு போன்ற நாணயங்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன, சரிங்களா? ஸோ உலக நாணயங்கள் வெளியீட்டாளர்கள்ல சீனா மற்றும் கிழக்கு லிடியாவின் பண்டைய இந்தியாவும் உள்ளது, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நாணயங்கள் பணங்கள் எல்லாம் யூஸ் பண்ற நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீனா யூஸ் பண்ணிருக்காங்க, மத்திய கிழக்கு லிடியா, சரிங்களா? ஸோ லிடியாவின் பேரரசு பணத்தை ஹெரடோட்டஸ் கண்டுபிடிச்சிருக்காரு கிமு 8ஆம் நூற்றாண்டில். ஆனால் அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதல் முறையாக இணைஞ்சிருக்காங்க மகாஜனபதங்கள். ஸோ அவங்களோட ஆட்சியில அவங்க யூஸ் பண்ண பணத்துக்கெல்லாம் என்னென்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா பூரணாஸ், கர்ஷபணம், பனாஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும், அதாவது தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. தங்கம் இருந்தா பூர்ணாஸ், கர்ஷபணம், பனாஸ். இந்த மாதிரி ஒரு நாணயத்துக்கும் ஒரு பேரை வச்சு நினைச்சிருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டுல மகாஜனபதங்கள் ஆட்சியில யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை மௌரியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா துளையிட்டு வெளியிட்டார்கள். ஸோ இதுவுமே டிஎன்பிசியில கேட்கக்கூடிய ஏரியா, சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெளியிட்டனர். ஸோ இந்தியாவில் கிரேக்க குசான அரசர்கள் அவரவர் மரபுப்படி என்ன செஞ்சாங்க, அவங்களோட உருவங்கள், மன்னர் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களோட உருவங்களை பொறிச்சு என்ன செஞ்சாங்க, நாணயங்களா வெளியிட்டாங்க. இது ஒவ்வொரு பீரியட்லயுமே இருந்திருக்கும். இது வந்து இவங்க மட்டும்தான் இல்ல, யாரு குஷானர்கள் மட்டும்தான் கிடையாது. கிட்டத்தட்ட மராத்தியர்களா இருக்கலாம், முகலாயர்களா இருக்கலாம், டெல்லி சுல்தான்களா இருக்கலாம். ஸோ அவங்கவுங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட அரசர்கள் யாரா இருக்காங்களோ அவங்களுடைய நாணயங்களை என்ன செஞ்சாங்க, அவங்களோட முகத்தை பதிச்சு அதை நாணயமா வெளியிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்து 12ஆம் நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்கள் நாணயங்களை இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி, சரிங்களா, 12ஆம் நூற்றாண்டுல நினைஞ்சாங்க சுல்தான்கள் உள்ள வந்தாச்சு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நினைஞ்சாங்க இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்த அவங்களோட இதுல அவங்களுடைய சமயத்தை உள்ள கொண்டு வராங்க, சரிங்களா? அரபி, ஸோ அந்த மாதிரி இதுல வேடிங்லாம் நாணயத்துல பொறிச்சு என்ன செய்யறாங்க, நாணயமா வெளியிடுறாங்க. அடுத்து தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தாலான நாணயங்களை தங்கா என்றும், சரிங்களா, இது எல்லாமே விலை உயர்ந்தது. மதிப்பு குறைந்த நாணயங்களை என்ன செஞ்சிருக்காங்க, ஜிட்டால் என்றும் நினைஞ்சிருப்பாங்க. அப்படின்னா இந்த சுல்தானியர்கள் வந்து அழைச்சு அதனுடைய வெளியிட்டு அதை பயன்பாட்டுல யூஸ் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து 1526, சரிங்களா? ஸோ முகலாய சாம்ராஜ்யம் முழு சாம்ராஜ்யத்திற்கான பணவியல் முறையை ஒருங்கிணைத்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஷெர்ஷா சூரி, இவர் தான் வந்து நாணய முறையின் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் என்ன பணத்தெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அதை தான் நினைஞ்சிருப்பாங்க. அப்படியே டெல்லி சுல்தானியமா இருக்கலாம், இல்ல முகலாயர்களா இருக்கலாம், இவங்க எல்லாருமே அதன் அடிப்படையில தான் நினைஞ்சிருப்பாங்க. வரி விதித்தல் முறையை கோட்பாடையும் பின்பற்றிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வெளியிட்ட பணத்தை தான் மேக்சிமம் யூஸ் பண்ணிருப்பாங்க. சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் நினைஞ்சிருப்பாங்க அவங்களோட பணத்தை உள்ள கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இது உங்களோட ஹிஸ்டரியில வரலாறு படிப்பீங்க. பட் ஆனா இங்க கொடுத்துருக்கு ஜென்ரலா ஓரலா எப்படி வந்துச்சுங்கிற மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ பரிணாம பல வரிசையில் ஷெர்ஷா சூரி ஹுமாயூனை தோற்கடித்து கிட்டத்தட்ட 1539, 1540, ஸோ 2 டைம் போர் நடக்கும், சரிங்களா? ஷெர்ஷா சூரிக்கும் ஹுமாயூனுக்கும் இடையில். ஸோ 1539 சவுசா போர், 1540 கன்னோசி போர், சரிங்களா? ஸோ இந்த 2 போர்லயுமே இணைஞ்சிருப்பார் அப்படின்னா ஹுமாயூன் தோத்திருப்பாரு. தோத்தது மூலம் இணைஞ்சிருப்பார். ஷெர்ஷா சூரி வந்து ஆட்சி ஏற்றிருப்பாரு. அவர் வந்து இணைஞ்சிருப்பார் அப்படின்னா 178 கிராம் இடையுள்ள இணைஞ்சிருப்பார். ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு, சரிங்களா? ஸோ இதுமே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட சூர் வம்சத்தை சேர்ந்த மன்னர் யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஷெர்ஷா சூரி, சரிங்களா? ஸோ இவர் வந்து டெல்லி, ஆக்ரா, ஸோ அந்த ரீஜியன்ல ஆளக்கூடிய ஒரு மன்னரா இருந்திருப்பாரு, சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இது என்ன அதுக்கடுத்து வெளியிட்டார், அது ரூபியா என அழைக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ இதுதான் ஷெர்ஷா சூரி கொண்டு வந்த 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதை தான் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ரூபியா அப்படின்றது மாறி இருக்கும். அடுத்து 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை பயன்படுத்தினர். ஸோ முகலாயர் காலம் முழுவதும் இணைஞ்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னாலே ஷெர்ஷா பயன்படுத்தினது தான் ஆல்ரெடி முகலாயர்களும் இணைஞ்சிருப்பாங்க. அதன் அடிப்படையிலே பயன்படுத்திட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பீரியட் கழிச்சு தான் முகலாயர்கள் அவங்களோட மன்னர்களோட படத்தை எல்லாம் பொறித்து நாணயமா நினைஞ்சிருப்பாங்க, வெளியிட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நினைஞ்சிருப்பாங்க 1600 தான் கிழக்கிந்திய கம்பெனி உள்ள வந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ 1717 இங்கதான் ஸ்டார்ட் ஆகவே செய்யுது. 1717 முகலாய பேரரசர் யார் அப்படின்னா பாருக் ஷாயர். ஸோ இவர் தான் நினைஞ்சிருப்பார் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு பணத்தை அச்சடிக்கிறதுக்கு உண்டான உரிமையை என்ன செய்யறாரு, அனுமதி வழங்குறாரு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன, ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா என்றும். ஸோ இது கொஸ்டின், டிஎன்பிசி கொஸ்டின் ஆல்ரெடி. ஸோ இது எல்லாமே பொறுத்துகையில ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆங்கில தங்க நாணயங்களை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கரோலினா என்றும், வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலினா என்றும், செப்பு நாணயங்களை என்ன செஞ்சிருப்பாங்க கப்ரூன் என்றும், வெண்கல் நாணயத்தை தின்னி எனவும் அழைத்தனர். ஸோ இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ தங்கமா இருந்தா கரோலினா, வெள்ளியா இருந்தா ஏஞ்சலினா, செம்பா இருந்தா கப்ரூன், அடுத்து வந்து வெண்கலமா இருந்தா தின்னி. ஸோ இந்த மாதிரி தான் 1717 இருந்தா என்னது அவங்களோட
ஆங்கிலேயர்களோட நாணய அச்சடிப்பு முறை ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலோக பணம், மேல பார்த்தோம் இல்லையா பண்ட பணம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உலோக பணம். ஸோ பண்ட பணத்துல பார்த்தோம் இல்லையா தோல், உப்பு, அரிசி, கோதுமை. ஸோ அப்பப்ப யார்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருந்ததோ அதன் அடிப்படையில் ஒரு பொதுவான அளவுகோலா சில பொருட்களை தேர்ந்தெடுத்து அதுதான் பொதுவான பண்டமாற்று முறைக்கான உரிமமா இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் பண்டமாற்று முறைக்கு யூஸ் பண்ண பொருட்களாகவும் இருந்தது. அடுத்து அப்படின்னா உலோக பணம். ஸோ உலோக பணம்ன்றது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா தங்கம், வெள்ளி, செப்பு, வெண்கலம். ஸோ அந்த மாதிரி சரிங்களா? ஸோ எடை உள்ள பொருட்கள் எல்லாமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா உலோக பணமா இருந்துச்சு. மனித நாகரிக முன்னேற்றத்தில் பண்ட பணம் உலோக பணமாக மாறியது. தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற உலகங்களை எளிமையாக கையாளப்பட்டதால் அவற்றின் அளவு எளிதாக அறிந்து கொள்ளப்பட்டது. பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் பெரும்பகுதியில் இவ்வகையான பணம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ உலோக பணம்ன்றது ஒண்ணு இல்ல, தங்கம், வெள்ளி, செப்பு, வெண்கலம். ஸோ இதன் மூலமா ஏற்படுத்துற பணங்கள் எல்லாமே உலோக பணமா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படை அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காகித பணம். ஸோ தங்கம், வெள்ளி நாணயங்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா என்ன செய்யுது, அதுல ஏற்பட்ட சிரமத்தின் மூலமா தான் அதன் அடுத்த பகுதி என்னவா மாறுச்சு அப்படின்னா காகித பணமா மாறுச்சு. சரிங்களா? சோ அந்த காகித பணம் வாங்குற போது ஃபர்ஸ்ட் இது ஒரு கொஸ்டின் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சரிங்களா? சேமிப்புக்கு பொற்கொள்ளர்கள் என்ன வந்திருப்பாங்க அப்படின்னா ரசீதுகளை வழங்கினர். சரிங்களா? பொற்கொள்ளர்களின் ரசீது பணத்தின் பதிலியாகவும் காகித பணமாகவும் மாறி. சோ இது கொஸ்டினா ஆல்ரெடி டிஎன்பிசில ஒரு டைம் கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸ் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? பொற்கொள்ளர்களின் ரசீது பணத்தின் பதிலியாகவும் காகித பணமாகவும் மாறியது. ஆக்சுவலி என்ன கொஸ்டின் அப்படின்னா பொற்கொள்ளரின் பணத்தின் பதிலியாகவும் காகித பணமாகவும் மாறியது எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ ரசீது கொடுத்துருக்காங்க பொற்கொள்ளர்கள் எல்லாருமே. இப்போ 1000 ரூபாய்க்கு என்னது அதுக்கு உண்டான பேமெண்ட்டுக்கு உண்டான மதிப்புக்கு உண்டான ரசீத பணமா நினைஞ்சிருக்காங்க அப்படின்னா வழங்கியிருக்காங்க. சரிங்களா? சோ அடுத்தது அப்படின்னா காகித பணத்தை ஒழுங்குபடுத்தவும் ஸோ அதை கட்டுப்படுத்தவும் அதை எப்படி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லாமே கொடுக்குறது யாரு அப்படின்னா அந்த நாட்டோட இருக்கக்கூடிய மைய வங்கி. மைய வங்கினா ஒண்ணு இல்ல, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்தவரை நம்ம என்னது 1935 இணைஞ்சிருப்பாங்க. இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? 1949 இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பொதுத்துறை நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ 35 ஆரம்பிச்சு 49 இணைஞ்சிருப்பாங்க. நாட்டுடைமை ஃபர்ஸ்ட் வந்து எங்க தொடங்கிருப்பாங்க அப்படின்னா 35 கொல்கத்தாவில் தொடங்கிருப்பாங்க. ஸோ 37 இருந்து இணைஞ்சிருப்பாங்க, பம்பாய்க்கு மாத்திருப்பாங்க. ஸோ அங்க இருந்தா இப்பயே வரைக்கும் இணைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா ஆர்பிஐ செயல்பட்டு இருக்கு. ஆர்பிஐயோட வேலை மெயின் வேலை என்னது அப்படின்னா பணத்தை அச்சடிக்கிறது, வெளியிடுறது. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வங்கிகளையும் கண்காணிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு தான். இன்னொன்னு கடைசி நிலை ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வங்கியே திவாராக பட்சத்துல இருந்தா கூட அந்த வங்கியை டெவலப் பண்ண வேண்டிய வேலை யாருடைய வேலை அப்படின்னா மைய வங்கியோட வேலை. கடைசி நிலை ஈவோன்னு ஒண்ணு இல்ல. ஸோ எல்லா வங்கி தொடங்குறாங்க அப்படின்னா வங்கிகள் எல்லாமே என்ன செய்யணும், ஒரு டெபாசிட் அமௌண்ட் கொண்டு ஆர்பிஐல கட்டணும். ஸோ அவங்க கடன்ல வங்கி திவாலாகும் நிலைமையில இருக்கும்போது என்ன செய்வாங்க, இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாதுங்கிறக்காண்டி கொஞ்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா மக்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைப்பாங்க. அதனாலதான் அவங்கள கடைசி நிலை ஈவோன் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட வேலை என்னது, பணம் அடிக்கிறது, அதை வெளியிடுறது. ஸோ எவ்வளவு அமௌண்ட் வெளியிடணும் எல்லாமே டிசைட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ தான் டிசைட் பண்ணும். சரிங்களா? ஸோ ரிசர்வ் பேங்கோட கட்டணும். சில நாட்டோட பணத்தின் பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? டிஎன்பிசிக்கு மோஸ்ட்லி கேட்க மாட்டான், பட் டிஎன்யூஎஸ்ஆர்பி. சரிங்களா? ஸோ இந்த ரீஜியன்ல என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ரீஜியன்ல இருந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது அப்படின்னா கடன் பணம் அல்லது வங்கி பணம். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ காகித பணம் கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வளர்ந்தன. மக்கள் தங்கள் பணத்தின் ஒரு பகுதியை வங்கியில் என்ன செய்வோம், வைப்பு தொகையா வைப்போம். ஸோ நம்ம வந்து டெபாசிட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த தொகையை வசதிக்காக என்ன செய்வோம், நம்ம வந்து செக் இருக்கும் நம்மகிட்ட காசோலை. சரிங்களா? ஸோ அதன் மூலமாவே என்ன செய்யலாம், நம்ம அந்த பணத்தை ஃபில் பண்ணி நம்மளோட கையெழுத்து யார் வச்சிருக்காங்களோ அவங்க கையெழுத்து போட்டு என்ன செய்யலாம், அதை நம்ம வேற ஒருத்தர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க போய் என்ன செஞ்சுக்கலாம். நான் வந்து கடன் வாங்கிருக்கேன்னு வச்சுக்கிறோம், இன்னொரு நபர்கிட்ட என்கிட்ட செக் இருக்கு, என்னோட அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, நான் என்ன செய்வேன், அவருக்கு செக் போட்டு என்ன செய்வேன், இந்த டேட்ல அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க நேம் எழுதி ஸோ கீழே எவ்வளவு அமௌண்ட் அதை எழுதி என்ன செய்வேன், சைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ அவங்க நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்ன செஞ்சுக்கலாம், காசோலை மூலமாக வங்கியிலிருந்து டைரக்டா பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடன் பணம் அல்லது வங்கி பணம். ஆல்ரெடி வங்கியில நம்மளோட பணம் இருக்கிறதுனால நான் கொடுக்குற செக் என்ன செய்யுது, பாஸ் ஆகுது. ஸோ அதனால என்ன செய்யறோம், வங்கி பணம் அல்லது கடன் பணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது அப்படின்னா நிகர் பணம். ஸோ நிகர் பணம்னா ஒன்றும் இல்லை, நம்ம உண்டியல்ல ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு அமௌண்டா சேர்த்து வச்சுட்டே இருப்போம். ஒரு டைம் நம்ம காசு இல்லாத போது என்ன செய்வோம், ஃபைனலாக அதை கிளியர் பண்ணி அதுல இருந்து பணத்தை எடுப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி ட்ரெஷரி கருவூலத்தில் என்ன செய்யும், அரசு வந்து சில அமௌண்ட்டுகளை பே பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்து செலவுகளுக்காண்டி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருவூலங்கள் தான் என்ன செய்யணும், அரசு துறைகளுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி பத்திரக்கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பணம் பரிணாம வளர்ச்சியின் இறுதி நிலையாகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நிகர் பணம் அப்படின்னு சொல்றாங்க.
பணத்தின் சமீபத்திய வடிவங்கள். ஸோ இப்போ எல்லாமே ரொம்ப மாறிட்டோம் அப்படிதானே, டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு நம்மளும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேமெண்ட், அதாவது கிரெடிட் கார்டு, முன்னாடி டெபிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி என்ன இருந்தோம், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் என்னதுன்னு பார்த்தா அப்படின்னா நெகிழி பணம். சரிங்களா? ஸோ கடன் அட்டை, ஸோ இதுதான் டெபிட் கார்டு, சாரி கிரெடிட் கார்டு. சரியா? பற்று அட்டைங்கிறது டெபிட் கார்டு, இது வந்து கடன் அட்டைங்கிறது கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு வாங்கி பாதி பேர் நாசமா போயிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். சரிங்களா? ஏன்னா வங்கியில ஒரு டைம் நம்ம டியூ லேட்டா கட்டோம் அப்படின்னா ஃபைன் வந்து என்னவா இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால கிரெடிட் கார்டு வாங்கி நிறைய பேர் வாழ்ந்ததா இல்லை, அதிகம் பேர் ஓஞ்சதா தான் சரித்திரமா இருக்கு. சரிங்களா? ஸோ டெபிட் கார்டுன்றது பற்று அட்டை. டெபிட் கார்டுனா ஒன்றும் இல்லை, நம்ம வங்கியில் ஆல்ரெடி நம்மளோட பணம் இருக்கு. ஸோ அதை நமக்கு தேவையான பொழுது என்ன செய்யறோம், ஒரு அட்டையை பயன்படுத்தி எடுத்துக்கிறோம். சரியா? நம்ம பேங்க் போக வேண்டிய தேவையில்லை, டேரக்டா ஏடிஎம்ல போய் என்ன எடுத்துறோம், பணமா எடுத்துக்கிறோம். ஸோ இதை தான் என்ன செய்யறோம் அப்படின்னா நெகிழி பணமா நம்ம சொல்றோம். அடுத்தது அப்படின்னா மின்னணு பணம். ஸோ மின்னணு பணம்ன்றது ஒன்றும் இல்லை, இப்போ நான் வங்கிக்கு போறேன், என்னோட தொகை இருக்கு, நான் வங்கியில போய் என்ன செய்வேன், யாருக்காச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லை எடுக்கணும் அப்படின்னா நாங்க ஒரு ரிசிப்ட் என்ன செய்வேன், ஃபில் பண்ணி வங்கியில கொடுப்பேன். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு பேமெண்ட்டை கொடுப்பாங்க, இல்லை நம்ம வேற யாருக்கும் அனுப்புறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மின்னணு பணம். சரிங்களா? ஸோ மின்னணு பணம் என்பது வங்கியில் கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு. ஸோ வங்கிக்கு போய் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா என்னது அப்படின்னா பண பரிவர்த்தனை பண்றோம், ஒண்ணு எடுக்கிறது இல்லை யாருக்காச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மின்னணு பணம். ஸோ அடுத்து நிகழ்நிலை வங்கி அல்லது இணைய வங்கி, ஸோ ஆன்லைன் பேங்கிங். ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டுல இருந்தே நினைச்சுக்கலாம், பண்ணிக்கலாம். இல்லை இப்போ எல்லாருமே நம்மளோட மொபைல் என்ன செய்யறோம், ஆன்லைன் பேங்கிங் வச்சிருக்கோம், இல்லை அந்தந்த பேங்கோட ஆப்பை வச்சிருக்கோம். ஸோ அதன் மூலமா என்ன செய்யறோம், ஈஸியா நம்ம இருந்த இடத்துல இருந்தே என்ன செய்யறோம், இணைய வங்கி ஆன்லைன் மூலமாக யாருக்கும் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இல்லை, அந்த மாதிரி வேலை எல்லாமே நம்ம ரீசார்ஜ் பண்றது, கரண்ட் பில் கட்டுறது, ஸோ எல்லாமே நினைச்சுக்கலாம், ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து மின் வங்கி. ஸோ மின் வங்கின்றது ஒண்ணு இல்லை, இப்போ நெஃப்ட் இருக்கும், இன்னொன்று ஐஎம்பிஎஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய சில ப்ராசஸ் இருக்கு நம்மளுடைய அமௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஐஎம்பிஎஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இமீடியட்டா நம்ம பணம் அனுப்பின அடுத்த செகண்டே என்ன செய்யும், நம்ம யாருக்கு சென்ட் பண்றோமோ அவங்களுக்கு போய் சேரும். நெஃப்ட்ன்றது ஒரு சில குறிப்பிட்ட டைம், ஒரு 3 to 5 minutes அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக யூஸ் பண்ற முறைகள் தான் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஎம்பிஎஸ், நெஃப்ட். ஸோ இந்த இது எல்லாமே மின்னணு வங்கி, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் சரியா என்றும் அழைக்கலாம். காசோலை அல்லது ரொக்கத்தை விட ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு நிதியை மாற்றுவதற்கு மின்னணு வழிமுறை பயன்படுகிறது. ஸோ நான் அதான் சொல்லியா, ஐஎம்பிஎஸ்னா இமீடியட்டா சென்ட் ஆகுறது, நெஃப்ட்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது அப்படின்னா பணத்தின் மதிப்பு. ஸோ பணத்தின் மதிப்பை பொறுத்தளவு என்ன செய்யலாம் அப்படின்னா 2 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து அகமதிப்பு, இன்னொன்று வந்து புறமதிப்பு. அகம்னா என்ன, நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம், உள்ளம் அப்படிதானே. புறம் அப்படின்னா வெளியே உள்ள பகுதி, வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சொல்லுவோம் அப்படின்னா புறம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகமதிப்புன்றது ஒண்ணு இல்ல, உள்நாட்டுல நம்ம எங்க யூஸ் பண்ற பணத்தை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அகமதிப்பு என்றும், அதே இது வெளிநாட்டுகளுக்கு பண பரிவர்த்தனை இது எல்லாமே சென்ட் பண்றது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா புறமதிப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பணத்தோட மதிப்பு பொறுத்தவரை 2 இருக்கு, ஒன்று அகமதிப்பு, இன்னொன்று புறமதிப்பு. சரிங்களா? ஸோ அதான் இங்க சொல்லியிருப்பாங்க, உள்நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பணத்தோட அகமதிப்பு அப்படின்றத சொல்றோம். சரிங்களா? ஸோ அடுத்து புறமதிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வெளிநாடுகள், ஸோ அந்த மாதிரி வெளிநாடுகளோட நம்ம தொடர்பு கொள்ளணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதை குறிக்கிறது தான் என்னது அப்படின்னா புறமதிப்பு அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து இந்த குறியீடு. ஸோ இதுதான் நான் சொன்னேன், இதுதான் நம்ம எங்க இருந்து எடுத்துக்கோம் அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தையில இருந்து எடுத்த குறியீடு. ஸோ இதை உருவாக்குனது யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர். சரிங்களா? உதயகுமார் அப்படின்றவர் இணைஞ்சிருப்பார் அப்படின்னா 2015 ஜூலை 15 2010 இணைஞ்சிருப்பார் அப்படின்னா அவரு தயாரிச்சிருப்பாரு. ஸோ அதை வந்து இணைஞ்சிருக்கும் மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்டு ஸோ அவருக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா விழுப்புரம். தற்போது அது எந்த டிஸ்ட்ரிக்டா மாறிடுச்சு அப்படின்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டா மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இவர் தான் இந்த நம்ம யூஸ் பண்ற குறியீடை கண்டுபிடிச்சதே யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர். அவரோட பேரு டி உதயகுமார். சரிங்களா? ஸோ தமிழ்ல தா உதயகுமார். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பணத்தின் தன்மை. பணத்தின் பொருள் மற்றும் தன்மை குறித்து அதிகப்படியான சர்ச்சைகள் குழப்பங்கள் நிலவுகின்றன. இதுல ஒண்ணு இல்ல, ஒரு மூணு அறிஞர்கள் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட விதியின் அடிப்படையில் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா பணத்துக்குன்னு ஒரு வரலாறை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்டோவோஸ்கி அப்படின்ற ஒரு அறிஞரோட கருத்து. அவரோட கருத்துப்படி என்னது அப்படின்னா பணம் என்பது ஒரு கடினமான கருத்தாகும், ஏனெனில் அது ஒரு வேறுபட்ட துறைகளில் ஒன்றல்ல 3 பணிகளை குறிப்பிடுகிறது. சரிங்களா? ஸோ இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஸ்டோவோஸ்கி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவை ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அழகு, மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலைகளை குறிக்கிறது. ஸோ ஒவ்வொரு பணத்துக்கும் இப்போ 5 ரூபானா 5 ரூபாய்க்குள்ள தான் நம்ம எதாவது பண்ண முடியும், 100 ரூபானா 100 ரூபாய்க்குள்ள தான் செலவு பண்ண முடியும். ஸோ அந்த மதிப்புக்குன்னு ஒரு அளவுகோல் நிர்ணயம் பண்ணிருக்காங்க அப்படித்தானே. ஸோ அந்த மாதிரி இதுதான் ஒரு 3 நிலைகள் அவர் நினைஞ்சிருக்காரு அப்படின்னா பணத்தோட மதிப்பை அளவிட்டு இருக்காரு ஸ்டோவோஸ்கி அப்படின்றது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 பேரையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர் ஜான் ஹூக்ஸ். ஸோ இவரோட கூற்று என்னவா இருந்திருக்கு அப்படின்னா
பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது. சோ இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னா சர் ஜான் ஹூக்ஸ் அவர்களோட கூற்று. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது, எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? சோ அடுத்து வந்து பேராசிரியர் வாக்கர். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா? எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதை தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்னது யாரு அப்படின்னா வாக்கர். சோ இந்த ரெண்டையும் தெரிஞ்சு வரணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 டைம் எழுந்திருக்காங்க அப்படின்னா இதே வார்த்தை கொடுத்து இது சொன்னது யார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சரிங்களா? சோ பணத்தின் வரையறைகள் அனைத்தும் அதனுடைய செயல்பாட்டை பொறுத்தே வரையறுக்கப்பட்டுள்ளது. சில வல்லுநர்கள் பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணமாகும் என்றும். சோ எல்லாமே ஒரு சட்டப்பூர்வமான ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு வங்கி, மைய வங்கி இருக்கும், அவங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பணத்தை அச்சிட்டு வெளியிடுவாங்க. சரிங்களா? சோ அது அந்தந்த நாட்டோட அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா எவ்வளவு பணம் மேனுஃபேக்சர் பண்ணணும், எவ்வளவு புழக்கத்தில் விடணும். ஸோ ஒவ்வொரு நாட்டிலையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா 80% ஆஃப் அமௌண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா மக்களோட பயன்பாட்டுக்கு வெளியிட்டு இருப்பாங்க. 20% ஆஃப் அமௌண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா வங்கியிலே இருப்பு வச்சிருப்பாங்க, மைய வங்கியிலே. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நடைமுறையா இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குள்ளத என்னென்ன பண்ணியிருக்காங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பரிமாற்ற முதன்மை அல்லது முக்கிய பணிகள். ஸோ பணத்தின் பணிகள். ஸோ இதுல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 பணிகளா பறிச்சிருக்காங்க. ஒன்னு முக்கிய பணி, இன்னொன்னு 2ஆம் நிலை பணி, இன்னொன்னு வரையறுக்கப்பட்ட பணி. சோ முதன்மை அல்லது முக்கிய பணிகள்லாம் என்னது? பணம்ன்றது முதல்ல என்னவா இருக்கு? ஒரு பரிமாற்ற கருவியாகத்தான் செயல்பட்டு போகிறது. அது எல்லா நாட்டோட என்ன செஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பணமா தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்ப காகித பணம். சோ இதுக்குண்டான இப்ப நம்ம ரூபாய்ன்னு சொல்றோம். இப்ப இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா ரூபாய் சொல்லுவோம். இப்ப அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா டாலர்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ரூபாய்க்குண்டான மதிப்பு அங்க எப்படி இருக்கு? சரிங்களா? இல்ல அவங்களோட ஒரு டாலரோட மதிப்பு என்னவா இருக்கு? ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதா என்னது அப்படின்னா பரிமாற்ற கருவி அல்லது பணம் செலுத்துகை. ஸோ பணம் பண்டம் மற்றும் பணிகளை வாங்க பயன்படுத்தப்படுகிறது. செகண்ட் ஒன் மதிப்பின் அளவுகோல். அனைத்து வகையான பண்டங்கள் மற்றும் பணிகள் மதிப்பையும் பணத்தால் அளவிடலாம். பல வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு இடையில் பரிமாற்ற விகிதத்தை தீர்மானிப்பது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பணம் தான். ஸோ அதுதான் ஈஸி. சரிங்களா? ஸோ 2ஆம் நிலை பணிகள். ஸோ இதுல 3 இருக்கு. ஒன்னு எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. ஸோ ஒண்ணுல இப்ப நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யறோம், பணம் ஒரு கருவி ஜென்ரலாவே. சரிங்களா? இன்று ஒரு கடனாளி பணத்தை கடன் வாங்குகிறார். குறிப்பிட்ட தொகையை கூறியபடி குறிப்பிட்ட காலத்தில் செலுத்துவது கடமையாகும். ஸோ ஒண்ணுல இப்ப நான் ஒரு 10,000 ஒரு கடன் வாங்கிருக்கேன்னு வச்சுக்கிறோமே, நான் ஒரு 3 மாசத்துக்கு வாங்கியிருக்கேன். இப்ப நண்பர்கள்ட்ட வாங்கணும் அப்படின்னா அது ஒரு வட்டியில்லா கடன், அப்படிதானே? ஸோ நம்ம கொடுக்கறதுன்னு சொன்னா அந்த சொன்ன டேட்ல என்ன செய்யணும், கொடுக்கணும். ஸோ அப்பதான் அதனுடைய நம்பகத்தன்மை, நிலைத்தன்மை எல்லாமே கூடும். ஸோ இப்போ ஒருத்தர் வட்டி வாங்குறோம் அப்படின்னா திரும்ப நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது என்ன ஆகும், வட்டியோட சேர்த்து என்ன செய்யணும், அமௌண்ட்டை கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இன்று ஒரு கடனாளி பணத்தை கடன் வாங்குகிறார். குறிப்பிட்ட தொகையை கூறியபடி குறிப்பிட்ட காலத்தில் செலுத்துவது கடமை. சோ இதுதான் எதிர்கால செலுத்துவதற்கான நிலைமை. எதிர்காலம்னா நான் ஒருத்தர் கடன் என்கிட்ட ரூபாய்ல நான் வாங்கியிருக்கேன், ஒரு 3 மாசமோ இல்ல 6 மாசம் கழிச்சு நான் ரிட்டர்ன் தாரேன்னு சொல்லுவேன். சோ அதுதான் எதிர்காலத்துக்கு உண்டான செலுத்துவதற்கான நிலைமை. சோ அப்ப வட்டியோட சேர்த்து கொடுக்கணும். இல்ல நண்பர்கள் அந்த மாதிரி நம்ம சுற்றுவட்டத்தில் வாங்கணும் அப்படின்னா வட்டி இல்லாம மொத்தம் அசலையும் மட்டுமே நினைஞ்சிடலாம், திருப்பியே கொடுத்துக்கலாம். செகண்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மதிப்பின் நிலை ஹெலன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைகள். சரிங்களா? சில பண்டங்கள் அழிந்து போகக்கூடியதால் பண்டமாற்று முறையில் சேமிப்பை ஊக்குவிப்பதில்லை. ஸோ இப்போ பண்டமாற்று முறையில பழங்கள் எல்லாமே விற்பனை பண்றோம் அப்படின்னா பழங்கள்லாம் முன்ன இப்ப மாதிரி என்ன செய்யறது இல்லை. இப்போ எல்லாமே கெமிக்கல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி என்ன செய்யறோம், ஒரு பழம் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்குமே நம்ம கெட்டு போகாம வச்சுக்கிருக்காங்க. நான் முன்னாடி சங்க காலம் அந்த ரீஜன்ல சங்க காலத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணல. ஃப்ரெஷ் பழங்களா புனிட்டு வந்தாங்க, வித்தாங்க. ஸோ குறிப்பிட்ட நாட்கள் ஒரு 3 to 5 days வேணா இருக்கும். அதுக்கு தாண்டி போக என்னது, அது எல்லாமே அழுகிடும். ஸோ அந்த மாதிரி இதுல என்ன செய்ய முடியாது, அதை சேமிச்சு வைக்க முடியாது. ஸோ பணத்தின் அறிமுகத்துக்கு பிறகு எதிர்காலத்திற்காக பணத்தை சேமித்தார்கள். அது அழியக்கூடியது அல்ல. சரிங்களா? இப்ப நம்ம பணத்தை சேமிச்சு பண்றோம் அப்படின்னா நம்ம பேங்க்ல போடுறோம். ஸோ அந்த பேங்க்ல போடுறது என்ன அழிஞ்சு போகுமா, போகாது. ஸோ அது என்னைக்குமே இருக்கும். ஸோ நம்மளே இறந்துட்டாலும் நமக்கு பின்னாடி நம்ம யாரை நம்ம நாமினேட் பண்ணிருக்கோமோ ஸோ அவங்க போய் என்ன செய்யலாம், நம்மளோட டெத் சர்டிபிகேட்டை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நாமினி யார் நேம்ல இருக்கோ ஸோ அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல இருந்த பணம் எல்லாமே என்ன ஆயிரும், பேங்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால பொருட்கள் எல்லாம் அழிஞ்சிரும். ஆனா பணம் என்ன செய்ய போறது இல்லை, அழிய போவதில்லை. சரிங்களா? சோ மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. பணத்தால் தொலைதூர இடங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் பண்டங்களை பரிமாற்றம் செய்ய முடியும். ஆகவே வாங்கும் சக்தியை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவதற்கு அவசியம் என்ன உணரப்படுது. சோ தங்கம், வெள்ளி, நம்மளுடைய சொன்ன செம்பு, வெண்கலம் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போறதுக்கு என்னவா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. சோ அது வந்து மூட்டை மூட்டையா கட்டிட்டு போகணும். இப்ப அப்படி இல்லை. இப்போ ஒரு படியா இருந்தாலும் ஒரு சின்ன கை பெட்டிக்குள்ள வச்சு அடக்கி என்னஞ்சிட்டு இருந்தான், ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடலாம். சரிங்களா? சோ அதனாலதான் மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், பணம் பேமெண்ட் பண்ணணும். அதை வந்து இப்ப ஈஸியா என்ன செய்யலாம். இப்போ முன்னாடி எல்லாம் 1 லட்ச ரூபா பையில் அள்ளிட்டு அலைவோம். இப்ப அப்படியா ஈஸியா நினைச்சிடலாம், ஒரு பேண்ட் பாக்கெட்ல சொல்லிட்டு ஈஸியா போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது எல்லாமே ஈஸியா இருக்கிறதுனால மாற்று மதிப்பு நோக்கி நம்ம என்ன செய்யறோம், ஓடணும். சரிங்களா?
ஸோ இதர பணிகள் கடன் அடிப்படையில் பணத்தோட இது கடன் அடிப்படையில் இயக்கப்படுகிறது. அடுத்து மூலதனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா பொருளோட உற்பத்தி என்னவாகும், அதிகமாகும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். நாட்டு வருவாயின் அளவீடு மற்றும் விநியோகம். ஸோ ஜிடிபி ஒரு ஆண்டுல ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு என்னது, அந்த நாட்டோட ஜிடிபி அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா இந்த ஏரியா எக்கனாமிக்ஸ்ல சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் முதல் பாடத்தில் நடத்தும் போதே இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன சரிங்களா. ஸோ என்என்பினா என்ன, என்டிபினா என்ன, பிசி பெர் கேபிட்டல் இன்கம் பிஐசின்னு சொல்லுவோம் சரிங்களா. பிசிஐ சரிங்களா, பெர் கேபிட்டல் தல வருமானம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இங்க பணம் வீக்கம் பணம் வாட்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண வீக்கம்னா என்ன அப்படின்னா ஸோ பொருளோட விலைகள் வந்து உயர்ந்து கொண்டே போவதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பண வீக்கம்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அப்ப பொருளோட விலைகள் வந்து உயர்ந்து பணத்தோட மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா வீழ்ச்சி அடையும். ஸோ இதுதான் வந்து பணவீக்கம். ஒன்றும் இல்லப்பா, இப்போ என்கிட்ட ஒரு 10 பொருள் இருக்கு, ஆனா அது தேவை வந்து எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னா 100 பேருக்கு தேவை இருக்குன்னு வச்சுக்கிறோமே. பொருள் இருக்கிறது எத்தனை பேர் தான், 10 பொருள் தான் இருக்கு, ஆனா 100 பேருக்கு தேவைப்படுது. ஸோ அப்ப என்ன செய்வாங்க, பொருளை வாங்குறதுக்கு 100 பேருமே கண்டிப்பா வாங்கணுங்கிற மோட்டிவ்ல என்ன செய்வாங்க, பொருட்களோட மதிப்பு விலை வந்து உயர்ந்துட்டு. இப்போ நான் 100 ரூபா பிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, ஆனா அது 10 பேர் தான் வாங்க முடியும். ஆனா 10 பேரும் போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப என்ன செய்வாங்க, பொருளோட ஒருத்தன் 200 ரூபா தரமா, ஒருத்தன் 300 ரூபா தரமா, ஒருத்தர் 500 ரூபா தரமா. ஸோ இந்த மாதிரி பொருட்களோட விலையோட அளவு என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா உயர்ந்துகிட்டே போகும். ஆனா பணத்தின் மதிப்பு வந்து வீழ்ச்சி. இப்ப 100 ரூபா கொடுத்து 100 ரூபான்னு சொல்லியிருக்கேன், ஆனா ஒரு 500 ரூபா சொல்லலாம், பணிப்போட மதிப்பு அதுல குறையுது. ஆனா விலையோட பொருட்களோட விலை என்ன ஆயிட்டு இருக்கு, உயர்ந்தே கொண்டே போறதா என்னது அப்படின்னா பணவீக்கம். ஸோ பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியை அடைவதை குறிக்கும் சரிங்களா. ஸோ பண வாட்டம் அப்படியே ரிவர்ஸ் சரிங்களா, விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பை உயர்வதை குறிக்கும் சரிங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ 100 பொருள் இருக்கு என்கிட்ட, ஆனா 10 பேருக்கு தான் தேவைப்படுது. அப்ப என்ன செய்வாங்க, இப்ப நான் 50 ரூபா பிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கிறோமே, அவங்க வந்து விலைய கண்டிப்பா பொருளோட விலையை என்ன செய்வாங்க, குறைப்பாங்க. 10 பேர் 100 பொருள் இருக்கு, தேவைப்படுறது 10 பேருக்கு தான். அப்ப மீதி 90 பொருள் என்கிட்ட என்ன ஆகும், ரொம்ப காலத்துக்கு கிடக்க கூட வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் என்ன செய்ய நினைப்பேன், சரி விலை குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பொருளை விற்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்ப்பேன். ஸோ அதை தான் இங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பணவாட்டம். விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பதுதான் பணவாட்டம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண வீக்கம் மற்றும் பணவாட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியா சரிங்களா. ஸோ வங்கியில சேமிப்பு. ஸோ வங்கியில சேமிப்புன்ற ஒண்ணு இல்லை. இப்போ ஒரு நம்ம அக்கௌண்ட் தொடங்குறோம், நமக்கு கையில கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ல என்ன செய்வோம், வங்கியில இருப்பா வைப்போம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேமிப்பு. வருவாயில எவ்வளவு செலவு பண்றோமோ அது போக மீதிய எவ்வளவு நம்மகிட்ட மீதமாகுதோ. இப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு 800 ரூபாய் செலவு போகுது, மீதி என் கையில இருக்கிறது எவ்வளவு இருக்கும், 200 இருக்கும். அதுதான் என்னது அப்படின்னா சேமிப்பு. தன்னோட நுகர்வு செலவு போக மீதி கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் சேமிப்பு. ஸோ அதை எல்லாமே எங்கெங்க பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில பார்ப்போம் சரிங்களா. ஸோ வெவ்வேறு கணக்குகள் இருக்கு வங்கியில. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தோம் அப்படின்னா மாணவர் சேமிப்பு கணக்கு. ஸோ மாணவர்ன்றது ஒண்ணு இல்லை, ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் என்ன செய்யறாங்க, எல்லா வங்கியிலுமே ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சில ஸ்கூல்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. ஸோ அது மேக்ஸிமம் என்னவா இருக்கும் அப்படின்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ மாணவர்களுக்கான சேமிப்பு கணக்கினை தொடங்குவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி வழங்குகின்றன. மேலும் இந்த சேமிப்பு கணக்கில் என்ன இருக்கும், 0 பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ ஒரு சில பேங்க் எல்லாம் எடுத்துக்கோம்னா 1000 ரூபாய் பிக்சட் சரிங்களா. நம்மளோட மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 1000 குறையாம இருக்கணும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே மாணவர்கள் அல்லாதவர்களுக்கு தொடங்கக்கூடிய கணக்கு. அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பிசினஸ் மேனு, ஸோ இந்த மாதிரி கம்பெனி வச்சு ரன் பண்றாங்க, இல்ல பொருளாதாரத்துல உயர்ந்தவங்க, ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட், நடப்பு கணக்கு அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேமிப்பு அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே என்ன இருக்குன்னா ஒரு அக்கௌண்ட் எப்படி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஸோ அடுத்து வந்து சேமிப்பு கணக்கு வைப்பு. ஸோ வாடிக்கையாளர் தங்களுடைய நடப்பு வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க ஆரம்பிக்கும் கணக்கிற்கு என்ன சேமிப்பு கணக்கு எனப்படும். நுகர்வோர் பணம் தேவைப்படும் போது அவை என்ன செஞ்சுக்கலாம், வங்கியில இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வங்கியில போய் போட்டு வைக்கிறேன், ஒரு டெய்லி ஒரு 200 ரூபாயோ இல்லை 500 ரூபாய் என்கிட்ட எவ்வளவு மீதமாகதோ நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா அடுத்து எனக்கு எப்போ அது தேவைப்படுதோ அதை நான் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா சேமிப்பு கணக்கு வைப்பு அப்படின்றது சரிங்களா. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடப்பு கணக்கு வைப்பு. ஸோ நடப்பு கணக்கு பொறுத்தளவு யார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வர்த்தக நிறுவனங்கள், வர்த்தகர்கள், பொது அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்பட்டு தேவைக்கேற்ப வங்கி பரிவர்த்தனை மேற்கொள்ள நடப்பு கணக்கு உதவுகின்றன. ஸோ இதுக்கும் சேமிப்பு கணக்கும் நடப்பு கணக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும்பா. ஏன்னா சேமிப்பு கணக்கு பொறுத்தளவு நமக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்க, ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளவு லேக்ஸ்குள்ள தான். இப்போ நம்ம சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேங்க் பொறுத்து ஒரு நாளைக்கு லிமிட் 2 லட்சம் இல்ல 5 லட்சம். ஸோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ற லிமிட் வச்சு. ஆனா இந்த நடப்பு கணக்குல வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அது அப்படியே 2 மடங்கு 3 மடங்கா இருக்கும். ஒரு நாளைக்கு 10 லட்சம் இல்ல 15 லட்சம் இல்ல 20 லட்சம். ஸோ அந்த மாதிரி அளவு, ஏன்னா அவங்க எல்லாமே பிசினஸ் மேன். ஸோ அவங்களோட அமௌண்ட் டிரான்ஸ்ஃபரிங் வந்து லிமிடேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதா என்னது அப்படின்னா நடப்பு கணக்கோட வித்தியாசம் சரிங்களா. நடப்பு கணக்கு பொதுவாக யாரும் யூஸ் பண்றா, வர்த்தக நிறுவனம், வணிகம் செய்யக்கூடிய நபர்கள் தான் யூஸ் பண்றது. நிரந்தர கணக்கு வைப்பு. ஸோ நிரந்தர கணக்கு வைப்புன்றது இல்லப்பா, பிக்சட் டெபாசிட் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா.
ஸோ அதுதான் ஸோ நிரந்தர வைப்பு. சரிங்களா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு அமௌண்ட் ஒரு 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்றேன்னு வச்சுக்கோமே, நான் மினிமம் ஒரு 10 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கால வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இயர் வரைக்கும் அது வங்கியிலே தான் இருக்க முடியும், நம்ம அதை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ என்னைக்கு அந்த பீரியட் 10 இயர்ஸ் முடியுதோ, முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செலுத்தின தொகைக்கும் அதற்குண்டான வட்டியும் சேர்த்து திரும்ப பேங்க் நமக்கு என்ன செய்யும், ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் என்னது அப்படின்னா நிரந்தர கணக்கு வைப்பு. சரிங்களா? நிரந்தர கணக்கு வைப்பு என்பது முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்திற்கு பாதுகாப்பையும் நிலையான வருவாயும் விரும்புவார்கள். நிரந்தர வைப்பை கால வைப்பு எனவும் அழைக்கலாம். அவை குறிப்பிட்ட காலத்துக்கு நிரந்தரமாக வங்கியில் இருக்கும். சரிங்களா? சேமிப்பின் நன்மைகள். ஸோ ஒரு சேமிப்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம தேவைகளை இணைஞ்சுக்கலாம், பூர்த்தி பண்ணிக்கலாம். நீங்கள் விரைவில் நிதி ரீதியாக தனித்து இயங்கலாம். நீங்கள் எந்த எதிர்பார்ப்பு செலவுகளை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் வேலையை இழந்தால் எதிர்காலத்தில் அந்நிதி உதவியாக இருக்கும். உங்கள் சூழ்நிலை மாறினால் நீங்கள் தயாராக இருப்பீர்கள். நீங்கள் பணி ஓய்வில் வசதியாக இருப்பீர்கள். ஸோ இன்னைக்கு சேமிச்சோம் அப்படின்னா நாளைக்கு என்ன இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்களா? அடுத்து மாணவர்களிடையே சேமிப்பை ஊக்குவித்தல். ஸோ இப்போ எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உண்டியல் வாங்கி கொடுப்போம். ஸோ சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் கற்றுக் கொடுக்கலாம். அது தப்பே கிடையாது. அவங்க சேமிக்க ஆரம்பிக்காங்க அப்படின்னா பின்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைப்படும் போது நினைச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பழங்கள்லாம் நம்ம சின்ன பையங்கள்ல இருந்தே என்ன செய்யணும், பழக்கி கொண்டு வரணும். ஸோ வரி மற்றும் கணக்கியல் பற்றி கற்றுக் கொடுத்தல். அதுதானே? ஸோ ஒருத்தர் 10 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா மறுநாள் 20 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோன்ற விஷயங்களை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு சேமிச்சு என்ன செய்வாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வளர்ந்து வரும் பணம் சார்ந்த முடிவுகளில் ஈடுபடுத்துதல், உதவித்தொகை விண்ணப்பிக்க ஊக்கப்படுத்துதல், வரவு செலவு திட்டம் போடவும் மாணவ கடன்களுக்கு விண்ணப்பிக்கவும் உதவி செய்தல், தனிப்பட்ட சேமிப்பை கற்றுக் கொடுத்தல், மாணவரிடம் சஞ்சாயிகா திட்டத்தை ஆரம்பிக்க ஊக்குவித்தல். இது எல்லாமே மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம். சரிங்களா? ஸோ இப்போ எல்லாமே என்னவாயிருக்கு அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் இருக்கு. அதாவது குடும்பத்துல 2 பெண்கள் இருந்தாங்க, 2 பெண்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 3 வயசுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், பிறந்த ஒரு வருஷத்துல இருந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அக்கௌண்ட் தொடங்கி ஒரு மாசம் நம்ம எவ்வளவு தொகை பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ நம்ம டைம் பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யும், அரசு ஒரு அமௌண்ட்டும் போட்டு நமக்கு வட்டியா போட்டு என்ன செய்வாங்க, இப்போ 5 லட்சம் கட்டுறோம் அப்படின்னா நமக்கு அதுவே ஒரு 8 லட்சம் இல்லை 10 லட்சம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உயர்வாகும். ஸோ அது லிமிடேஷன் இருக்கு, ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம். இப்போ எடுக்கிற செல்வமகள் எப்படி திட்டம் எடுத்தா சேர்த்தோம் அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் 18 வயது பூர்த்தி அடையும் போது என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்க முடியும். ஸோ அது மாசம் நீங்க 250 ரூபாயில கூட கட்டலாம். உங்க கையில எவ்வளவு இருக்கும், மினிமம் 250 ரூபா ஆரம்பிக்கலாம். அதுக்கு மேல நீங்க எவ்வளவு தொகை வேணாலும் கட்டலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸ்கீம் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒன்னொன்னா மாறிட்டே வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து முதலீடுகள். ஸோ முதலீடுன்றது ஒண்ணு இல்லை, இப்போ நம்ம ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்னது, ஒரு இடம் வேணும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா பில்டிங் வேணும். நம்ம என்ன பொருள் உற்பத்தி பண்ண போறோமோ அதுக்கு என்னது, மிஷினரிஸ் வேணும். அதுக்கடுத்து லேபர் ஆட்கள் வேணும். ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ற முதல்ல நம்ம அமௌண்ட் கையில இருந்து போடுறோம் இல்லையா, இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதலீடு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பொருட்கள் உற்பத்தி ஆகி அதை சேல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னது, நம்ம போட்ட முதலீடையும் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டையும் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா முதலீடு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதலீட்டு வகைகளை முதலீடு செய்ய என்னென்னலாம் இருக்கு. இப்போ வந்து பங்கு வர்த்தனை. சரிங்களா? ஸோ மும்பையில் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுல நிறைய ட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ வணிக மூலங்கள் இருக்கு, அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் ஏமாந்துருந்தாங்க. ஸோ ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் நிறையவே எடுக்கிறாங்க. ஸோ பங்கு பரிவர்த்தனை மையம். ஸோ அது ஒண்ணு. அடுத்து பத்திரம், அதன் மூலமா கிடைக்கக்கூடியது. அடுத்து பரஸ்பர நிதி, அதே மாதிரி LIC காப்பீடு, அதே மாதிரி ஆண்டு தொகை, இந்த PF அந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்கள் அல்லது சொத்துக்களை வச்சு நம்ம என்ன செய்யுது, முதலீடு பண்றது. பேங்க் மூலம் கொண்டு போய் வாங்கி கடன் வாங்கி, ஸோ இப்போ நம்ம பேங்க்காரன் சும்மா கொடுப்பாரா, நம்ம வீட்டு பத்திரமோ இல்லை நம்மளுடைய ஏதாவது சொத்து பத்திரோட பத்திரமோ கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா என்ன செய்யலாம், பேங்க்ல இருந்து நம்ம கடன் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஸோ அதை திரும்ப நம்ம முதலீடா இன்வெஸ்ட் பண்ணி பொருள் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணி மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம், கடனை அடைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம என்னென்ன மூலமா முதலீடு வகைகள்ல வாங்கலாம், கடன் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். எந்த ஒரு முதலீட்டு கருவிகளிலும் முதலீடு செய்யும் போது சில இடர்பாடுகள் ஏற்பட்டு பணத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டாலும் அதே முதலீட்டின் மூலம் அதிக பணத்தை மீளவும் பெற முடியும் என்பதே உண்மையாகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நல்லபடியா ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், பிசினஸ் லாஸ் ஆகும், நம்ம இன்வெஸ்ட் பண்ண முதலீடு கேன்சல். ஆனா நம்ம வளர்ந்து வராம மறுபடியும் முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம வெற்றி அடையலாம். ஸோ கருப்பு பணம்னா உங்களுக்கு தெரியும், கணக்கில் காட்டப்படாத பணம் அனைத்தும் என்னது அப்படின்னா கருப்பு பணம் என்றே வழங்கப்படும். இந்தியாவை பொறுத்தளவு அதுக்கு சொல்லவே வேண்டாம், நிறைய இருக்கு. அதுக்குள்ள பேசலாம், நம்ம நிறைய நேரம் பேசலாம். சரிங்களா? ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், நம்ம ஜெனரலா மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? ஸோ கருப்பு பணம் என்பது என்னது அப்படின்னா கணக்கில் கொண்டு வராத பணத்தின் ஒரு வடிவம் தான் என்னது அப்படின்னா ஒழுங்கா ப்ராப்பர். இப்போ ஒன்றும் இல்லப்பா, ஒரு நம்ம போன பாடத்துல பார்க்கும்போதே பார்த்திருப்போம், ஒரு தனிநபரோட வருமானம் இருக்கலாம், இல்ல கம்பெனியோட வருமானம் இருக்கலாம். சரிங்களா? அவங்க என்ன செய்யணும், தனிநபர் இப்போ ஒரு 6 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 6 லட்சத்துக்கு மேல வரும்போது அரசு எவ்வளவு நிர்ணயம் பண்ணுதோ அதை என்ன செய்யணும், வரியா பே பண்ணணும். ஸோ அரசுக்கு அந்த கணக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நான் லோன் வாங்கியிருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன், இல்ல LICல எவ்வளவு போட்டிருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் ஏமாத்துறதுக்கு ஒரு இதை என்ன செய்வாங்க, ஆட் பண்ணி நம்மளோட வரி கட்டுற என்னென்ன ஏமாத்து வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது பேர் தான் என்னது அப்படின்னா வரி ஏய்ப்பு. அதுதான் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா
கருப்பு பணமும் ஆரம்பிக்கு. ஸோ இந்த சிவாஜி படத்துல ரஜினி சொன்ன மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஏழை என்னைக்கும் ஏழையாவே இருக்கான், பணக்காரன் மென்மேலும் வளர்ந்து பணக்காரனாவே மாறிக்கொண்டிருக்கிறான். அதுக்கு காரணம் முக்கியமா என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கருப்பு பணம் தான். ப்ராப்பரா இப்ப கம்பெனிஸ்லாம் இருக்குன்னா அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஆடிட் இருப்பான். இந்த ஆடிட்டருங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கம்பெனிஸ்க்கு வந்து கரெக்டா எங்கெங்க ஓட்டைகள் இருக்கு, எங்கெங்க பணத்தை எப்படி எப்படி இது பண்ணலாம், எப்படி எப்படி டாக்ஸை குறைக்கலாங்கிற விஷயத்தை அவங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ அதை சொல்றாங்க. அதாவது முறையா ஒரு வருமானம் வருது அப்படின்னா ப்ராஃபிட் வரும்போது கண்டிப்பா அரசுக்கு நம்ம வரி செலுத்தினால் மட்டும்தான் மக்களுக்கு அந்த வரி பணத்தை என்ன செய்ய முடியும், அவங்களோட தேவைகளுக்கு நம்ம நிதி பட்ஜெட்டா ஒதுக்க முடியும். ஸோ கணக்கில் காட்டப்படாத ஒவ்வொரு பணமுமே என்னது அப்படின்னா கருப்பு பணம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சேமிப்பு என்பது ஒரு தனிநபர் வருமானத்தில் அதான் நம்ம செலவு போக மீதம் இருக்குது என்னப்பா சேமிப்பு. முதலீடுனா நம்ம ஆரம்பத்துல முதலீடு பண்றோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்யும் வருமானம் கிடைக்கும். ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். நோக்கம் சேமிப்பு குறுகிய காலம் அல்லது அவசர கால தேவைகளை நிறைவேற்றும். மூலதன உருவாக்கத்திற்கும் வருவாய்க்கும் முதலீடு உருவாய். அதான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா முதலீடு பண்ணணும். மூலதனங்கிறது நம்ம முதல்ல போடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும். குறைந்த அல்லது புறக்கணிக்கப்பட்ட அளவு இங்க வந்து என்னது அப்படின்னா முதலீடு வந்து மிக அதிகமா இருக்கும். இங்க வந்து என்னது வருவாய் நம்மகிட்ட இருந்தா சேமிக்க போறோம், இல்லைன்னா இல்ல. சரிங்களா, ஆனா இங்க ஒப்பீட்டு அளவுல என்னவா இருக்கும் அப்படின்னா முதலீடுல அதிகமா இருக்கும். வருவாயை பொறுத்தளவு ஸ்டார்டிங்னா ஒரு 1 or 2 years தான் கஷ்டமா இருக்கும் இல்லையா. ப்ராஃபிட் ஆக செயலாக நம்மளோட பொருள் செயலாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே அதுக்கு என்னது நம்ம வருமானம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். நீர்மை தன்மை வந்து இங்கதான் நமக்கு சேஃப். இங்க வந்து நம்ம ப்ராஃபிட் நம்மளோட பிசினஸ் சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சக்சஸ் தான், இல்லை அப்படின்னா கிடைக்காம நம்ம என்ன செய்வோம் லாஸா ஆயிரும். சரிங்களா, ஸோ வந்து குறைந்த அளவு நீர்மை விகிதம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கருப்பு பணம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்க கடத்தல்காரர்கள், வரி ஏய்ப்பவர்கள், சமூக விரோதிகள், ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து அரசுக்கு ஒழுங்கா செலுத்த வேண்டிய வரியை யாரெல்லாம் செலுத்தாம இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எந்த லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னா இந்த கருப்பு பண லிஸ்ட்ல வருவாங்க. சரிங்களா, ஸோ இந்தியாவை பொறுத்தளவு என்ன செஞ்சாங்க, டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, பணம் மதிப்பிழப்பு அப்படின்றத. ஸோ மோடி பீரியட்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா 1000 ரூபாய் 2000 நோட்டு இது எல்லாமே செல்லாதாக அறிவிச்சாங்க. 2016 நவம்பர் 8 என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. சரிங்களா, ஸோ 500 ரூபாய் 1000 ரூபாய் பணம் என்னது செல்லாதாக அறிவிச்சாரு 2016 நவம்பர் 8. ஸோ கருப்பு பணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன நடைமுறைகள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ கருப்பு பணம் என்னது இதனால என்னென்ன விளைவுகள்லாம் வருதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ பொருளாதாரத்தில் ஒரு புறம் வளர்ச்சி, நான் அப்ளை சொன்னேன் இல்லையா, பணக்காரனாகவும் ஏழை மேலும் ஏழையா போறது. சரிங்களா, உண்மை அளவை குறைத்து மதிப்பீடு, அதான் அப்பளே சொல்லிட்டேன். எல்லாருமே வரி ஏய்ப்புக்கு ஆடிட்டர் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா என்னென்ன அதை நான் ரொம்ப வெளிவா சொல்ல விரும்பல. சரிங்களா, வரி ஏமாற்றுதல் மூலம் அரசுக்கு வருவாய் என்ன செய்யும் கண்டிப்பா இழப்பு ஏற்படும். சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சமத்துவம் வலியுறுத்தல். ஸோ எல்லாரும் சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம், அது ஒன்லி அஸ் பெர் கான்ஸ்டியூஷன். பட் எக்கனாமிக் சைடு வரும்போது அது அதனோட டிஃபரன்சியேஷன் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா, பணக்காரர் மற்றும் ஏழைகளுடைய இடைவெளி அதிகரிப்பு. இப்ப வரைக்கும் நம்ம இந்தியா அப்படிதான் இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட பட்டினி குறியில இப்பயும் நம்ம எத்தனை இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னா 100க்கு மேலதான் இருக்கும், அதுக்கு கீழே நம்ம இன்னும் வரல. சரிங்களா, ஸோ அதனால ஆடம்பர நுகர்வு செலவு, உற்பத்தி முறையில் விலகல், பற்றாக்குறை பணத்தை விநியோகித்தல், சமுதாயத்தில் பொது ஒழுக்க நிலைகளில் வீழ்ச்சியடைதல், உற்பத்தி மீதான விளைவுகள். ஸோ இது எல்லாமே கருப்பு பணம் மூலமா வரக்கூடியது. ஸோ கருப்பு பணத்திற்கு எதிராக கிட்டத்தட்ட சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைய வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இல்லை. சரியா, குறைக்க தான் முடியும் ஒழிய ஒழிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இன்னைய வரைக்கும் ஏற்படல. இந்தியா மற்றும் பிற நாடுகளின் அழுத்தத்தினால் சுவிட்சர்லாந்து, சுவிஸ் பேங்க்ங்கிறது இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம், வேற நாட்டை சேர்ந்த நபர்களா இருக்கலாம், அவங்க எல்லாருமே கருப்பு பணத்தை கொண்டு எங்கதான் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா சுவிஸ் வங்கி அப்படின்னு ஒரு வங்கி இருக்கு. சரிங்களா, ஸோ நம்ம இந்தியாவில இருந்தும் ஏகப்பட்ட பணம் இருக்கு. கிட்டத்தட்ட அதைத்தான் மீட்டு மோடி சொன்னாரு 15 லட்சம் எல்லா அக்கௌண்ட்லையும் போடுவோம்னு சொன்னாரு 2014. இப்ப வருடம் 2026 ஆயிடுச்சு, இன்னைய வரைக்கும் வந்த பாடா இல்லை. சரிங்களா, சோ அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெருநபர்கள் என்ன செய்வாங்க, வருமானத்தை தவறாக கணக்கு காட்டி அதை கருப்பு பணமா சேமிச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த வங்கியில கொண்டு சேவிங்ஸ் பண்றாங்க. சரிங்களா, சோ இதைதான் இங்க கொடுத்துருக்காங்க. சுவிஸ் வங்கி வெளிநாடுகளுக்கு உதவுகிறது. அங்க இந்த பாயிண்டே அதான். இந்தியா மற்றும் வெளிநாடுகள் அழுத்தத்தினால் சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்களில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி சுவிஸ் வங்கி வெளிநாடுகளுக்கு உதவுகிறது அப்படிங்கிறது சரி பேச வேண்டாம். சரிங்களா, அதுக்குள்ள போன அப்படின்னா ரொம்ப பேச வேண்டியிருக்கும். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் கருப்பு பணத்தை கண்காணிக்க சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டது, பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது. அதான் டிமானிட்டைசேஷன் பார்த்தோம்ல 2016 நவம்பர் 8. ஸோ அதுக்கு எதிராக அரசு கொண்டு வந்த சட்டங்கள் சில இருக்கு. சரிங்களா, பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம். ஸோ இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2002 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மோசடி செஞ்சா அதுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட், அதுக்கு எவ்வளவு கால பீரியட் தண்டனை, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றது அப்படின்னா பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் இது எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2013 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பி, எம்எல்ஏஸ், ஸோ இவங்க எல்லாரும் மேலேயும் வழக்குகள், அதாவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களையும் என்ன செய்யலாம் வழக்கு, அதாவது லஞ்சம் பண்ணிருக்காங்க இல்ல ஊழல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகுதிக்குள்ள கொண்டு வந்து அவங்களையும் விசாரணை செய்யலாம்
அப்படின்னு கொண்டு வந்தது தான் என்னது அப்படின்னா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. லோக்பால்லாம் ஒன்றும் இல்லை, மத்திய அரசுல இருக்கக்கூடிய அதிகாரிகள், எம்பிஸ், ஸோ இவங்க எல்லாரையும் சரிக்கூடியதான் என்னது அப்படின்னா லோக்கல். குரூப் ஏல இருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அதே மாதிரி லோக் ஆயுக்தான்றது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், எம்எல்ஏ, ஸோ அவங்கள ஊழல் பற்றி விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா லோக் ஆயுக்தா. சரிங்களா? ஸோ ஊழல் தடுப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1988 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ ஊழல் எத்தனை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் இன்னை வரைக்கும் என்ன செய்ய முடியல அப்படின்னா ஒழிக்க முடியல. சரிங்களா? வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா ஒன்றும் இல்லப்பா, இது எல்லாமே வரி விதித்தல். ஸோ அது அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் கொண்டு வரோம் அப்படின்னா அது ஒரு லிமிட் இருக்கும், நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை தாண்டி கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அரசுக்கு நம்ம ஒரு வருவாயை என்ன செய்யணும், வரியா செலுத்தணும். ஸோ ஆனால் செலுத்தாம அதை என்ன செய்யறோம் அப்படின்னா சில பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி பினாமி பரிவர்த்தனை சட்டம் 1988 அதை எப்போ திருத்திருப்பாங்க அப்படின்னா 2016. பினாமினா ஒன்றும் இல்லை, இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து என் பேர்ல வச்சா அது பிரச்சனை ஆகும்னு தெரியும். ஆனா அதனால நான் என்ன செய்வேன், என் சொந்தக்காரன் எவனாச்சும் ஒருத்தன் பிடிச்சி அவன் பேர்ல சொத்து பத்து அவன் பேர்ல எல்லாமே வாங்கி வைக்கிறதா என்னது அப்படின்னா பினாமி பரிவர்த்தனை சொத்து. ஸோ அதை தடுக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க 2016 அதை திருத்திருக்காங்க. சரிங்களா? ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2016. ஸோ ரியல் எஸ்டேட்ன்றது ஒன்றும் இல்லை, நிறைய இடங்களை வாங்கி அதை மக்களுக்கு சேல் பண்ற குரூப் தான் என்னது அப்படின்னா ரியல் எஸ்டேட் குரூப். ஸோ அவங்களும் எந்தெந்த மாதிரி ப்ரொசீஜர், அதாவது டிடிசிபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து தான் என்னது அப்படின்னா கவர்மெண்டோட அப்ரூவல். அதாவது ஒரு பிளாட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட்டை முறைப்படி என்ன செய்யணும் அப்படின்னா அப்ரூவல் வாங்கி தான் என்ன செய்யணும், சேல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சேல் பண்ணா முன்னாடி நிறைய ஏமாற்றம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் எதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ முறைப்படி அரசு அங்கீகாரம் வாங்கி அதே மக்களுக்கு செலுத்த வேண்டும் அப்படின்றதெல்லாம். சரிங்களா? ஸோ இதோட நம்ம இந்த பாடத்தை முடிச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறேன், உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.